இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியான டிமாண்டி காலனி 2 படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் அருள்நிதி, அருண் பாண்டியன், பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்தர், மீனாட்சி கோவிந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட முதல் பாகம் 2005 வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்தது. இப்போ இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிரியா பவானி சங்கரோட காதலன் ஒரு புற்றுநோயாளியாக இருக்காரு. இருந்தாலும் பிரியா பவானி சங்கர் அவங்க மேலே உண்மையாக காதல் வச்சிருக்காங்க. அதனால அவரை கேர் எடுத்து கவனித்து அவரோட நோயை குணப்படுத்திடுறாங்க. இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஏன் இந்த முடிவுக்கு வந்தாரு அப்படின்னு பிரியா பவானி சங்கரும் இறந்து போன தன்னோட காதலனோட அப்பாவான அருண் பாண்டியனும் ஆவிகளோட பேச ஒரு சாமியாரை போய் பார்க்குறாங்க. அந்த சாமியாரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் நான் எப்போ கூப்பிட்றனோ அந்த சமயத்தில் நீ ஆவிகள் உலகத்தை விட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு. பிரியா பவானி சங்கரும் சரின்னு இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆவிகள் உலகத்துக்கு மந்திர மூலயமா நுழையிறாங்க. அங்கே போனால் தன்னோட லவ்வர் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேற 2 ஆத்மா வந்து உதவி கேட்குது. அது யாருன்னு பார்த்தா முதல் பக்கத்தோட கிளைமேக்ஸில் கீழே விழுந்த அருள்நிதியும் அதே சமயத்தில் வேறொரு இடத்துல கீழே விழுந்து இறந்து போகிற அருள்நிதியோட ட்வின் பிரதருமான இன்னொரு அருள்நிதியும் தெரிய வருது. உடனே அந்த ஆவிகள் உலகத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க பிரியா பவானி சங்கர். இதுக்கப்புறமா இந்த அருள்நிதியும் பிரியா பவானி சங்கரும் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, இன்னொரு அருள்நிதி யாரு, அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், இவங்க எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பெரும்பாலான படத்தில் பார்ட் 2 எடுக்கிறப்ப கதையே வேறையாக இருக்கும். அப்படியே தொடர்ச்சியான கதையாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை மட்டுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் முதல் படத்தோட சீன்ஸை செகண்ட் பார்ட்டில் கொஞ்சமும் மிஸ் பண்ணாமல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே வேறு லெவலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல் பாகத்துலேயும் இந்த பார்ட்லேயும் தொடர்ச்சியாக இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேடி பிரியா பவானி சங்கர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். பொதுவாக மிஸ்ட்ரி அண்ட் ஃபேண்டசி சப்ஜெக்டில் லாஜிக் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு தேவையான லாஜிக் எல்லாத்தையும் வச்சு நல்ல தரமான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு டைரக்டர் அஜய் ஞானமுத்து. படத்தில் மியூசிக் போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. சிஜி ஒர்க்கு குறை சொல்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்தது. கேரக்டர்ஸ் எல்லாமும் நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் படத்தோட கிளைமேக்ஸில் தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் முடிஞ்சும் கூட ட்விஸ்ட் கண்டினியூ ஆன விதமாக வேற லெவலாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். படத்தில் மெயின் வில்லன் வெள்ளைக்கார ஆவியாக இருக்குது. அதுக்கப்புறம் செத்து போன நம்ம நாட்டு ஆவிகள் எல்லாம் அதுக்கு அடிமையாக இருக்குது. 3வது பார்ட்லேயாவது அந்த அடிமைக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். இது இல்லாமல் பேய் ஓட்ட வந்த சாமியாரும் வேற வெள்ளைக்கார சாமியாராக இருக்காரு. டைரக்டருக்கு இந்தியா மேலே என்ன கோவம்னே தெரியல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போனாலும் செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டின மாதிரியே ஒரே இடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதில் வந்த மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்கிற சீனு சேம் சீனாக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் போரிங்காக தான் போகுது. இதை தவிர இந்த படம் டோட்டலாக ஒரு நல்ல படமாக தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட.